படம் வந்து பாலா எல்லாமே ஃபர்கெட் பண்ணிட்டுங்க. படம் ஆஸ் அ ஹோல் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஷோன்றதால எல்லோரும் கத்துறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஷோலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நானே மொத்தம் 3 டிக்கெட் போட்டிருக்கேன். ஆளுக்கு 3 டிக்கெட் 4 டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பாலா எல்லாமே மறந்துட்டு, நீங்கள் பாலா சப்போர்ட் எல்லாமே மறந்துட்டு பார்த்தாலுமே படம் வந்து கதை, அந்த மேடம் அர்ச்சனா மேடம், பாலாஜி சார், இவங்க அந்த காம்போ, அந்த ஹீரோயின் ஹீரோ கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. அண்டு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் சவுண்டாக இருக்குது, ரசிக்க முடியல. வெறும் கொலை தான் நடக்குது, வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெலோ ட்ராமா மாதிரி இருக்குது. அண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது, பாடல்களும் சூப்பராக இருக்குது. எமோஷ்னல் சீன்ஸ்லாம் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக அந்த தாலி சென்டிமெண்ட்லாம் ஃபோர்ஸாக பண்ணி வச்ச மாதிரி இல்லாமல் இயல்பாக அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அண்டு பாலா சாருக்கு வந்து ஆஸ் அ மதராக ஒரே பசங்க வயசு தான், இது மாதிரியே தொடர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஃபீலிங்கு. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற திறமைகளை கொண்டு வரணும். இது வந்து அவர் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அந்த கேரக்டர் மாதிரியே தான் போட்டிருக்காங்க, அப்படி போடக்கூடாது. அப்போ அவர் நடித்தார்னே சொல்ல முடியாது, அப்படியே வாழ்ந்துட்டாருன்னு சொல்லலாம். அவரை வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு அது நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அடுத்தடுத்த படம் வந்து அவர் வந்து வளர முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியுது, பட் வந்து ரியல்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக அவர் ஒரு வில்லன் மாதிரி ரோலு, இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலு, மென்டல் மாதிரி ரோலு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இவருக்கு சப்பானி கேரக்டர்லாம் எப்படி இருந்தது இல்லையா, நம்ம எதிர்பார்க்க பருத்தி வீரன், கார்த்தி, அண்டு இதுலேயே இப்போ சூர்யாக்கே என்ன பார்த்திங்கன்னா நந்தா, அந்த மாதிரி நமக்கு இருக்கும்பொழுது இவருக்கு பாலா இருக்கார்ல, டைரக்டர் பாலா சார் இதில் இவர் நடிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஏன்னா டைரக்டர் பாலா சாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டரே தெரிய மாட்டாங்க, டோட்டலி அந்த கேரக்டர் தான் தெரியும். அந்த மாதிரி இவர் நடிக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனலாக ஆசை. அண்டு பாரதி ராஜா சார் ஏஜ் ஆகி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ அவரோடதில் நடித்தா கூட நல்லாயிருக்கும். அண்டு எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி ஒத்துக்கக்கூடாது. அவர் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக ரூல்ஸ் சூஸ் பண்ணணும். இந்த ஒரு படம் ஓகே, அடுத்தடுத்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அண்ட் நிறைய 50 பேர் ஹீரோயின் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து குளத்தில் கோச்சிக்கிட்டு குளிக்காமல் போனால் அந்த கதை தான். ஏன்னா ஹேமா மாலினி கூட இங்கே தமிழில் வந்து ரிஜெக்ட் ஆகி ஹிந்தியில் போய் ஃபேமஸ் ஆனாங்க. அவர் ஸ்ரீதர் சார் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார், டபுள் சின்னாக இருக்குன்ட்டு. அங்கே எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே வந்து இன்னொரு ஹிந்தி ஹீரோயின் கூட சில்க் சுமிதாவாக நடித்தாங்கள, அவங்க கூட தமிழில் ரிஜெக்ட் ஆகி ஹிந்தியில் போய் ஃபேமஸ் ஆகி சில்க் வேஷத்துக்கே அவங்கள வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ ரிஜெக்ஷன்றது வந்து அது வந்து ஒரு பேட் கிடையாது, அது ஒரு குட் ஸ்டார்டிங் தான். அவங்களே ரொம்ப யோசிப்பாங்க. ஈவன் விஜய் சாருக்கு கூட, தளபதி சாருக்கு ஒரு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்க, குமுதத்தில் அவரை பற்றி ஏதோ எழுதிட்டாங்கன்னு எனக்கு இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ ரொம்ப அழுது பேட்டி கொடுத்தாங்க. அவங்க இப்போ சிறகடிக்க ஆசையில் வந்து அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஃப்ரெண்டாக வராங்க பாருங்கள், அவங்க வந்து பேட்டியே கொடுத்துருக்காங்க, நான் ரொம்ப வருந்துறேன், அப்போ நான் விஜய் சாரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்தவங்க நல்லா சூட் ஆகுது, அந்த பேருக்கும் சூட் ஆகுது, நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ஒரு குட்டி த்ரிஷா மாதிரி இருக்குது. த்ரிஷா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எப்படி ஒரு வைப்ரண்ட்டாக நல்லா ரசிக்கிற மாதிரி, லவ்லியாக, சும்மா வாயை சேர்க்குற மாதிரி இல்லாமல் நடிக்கிற மாதிரி, அது மாதிரி நல்லாயிருக்கு. அவங்களுக்குமே இன்னும் நல்ல ஒரு இது வந்து ஒரு பெரிய துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது. அண்டு பாலா சாருக்கு வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு சொல்கிறவங்க யாருமே வந்து யாருக்கும் ஒரு ரூபா கூட போட்டிருக்க மாட்டாங்க இல்லாதவங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் விஜயகாந்த் சார் அப்படி தான், அவர் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாரு. அவர் இருக்கும்போது வந்து அவரை கொண்டாடவே இல்லை. அப்புறம் அவர் இறந்துட்ட பிறகு நல்லவர் வல்லவர், நீங்கள் 2 கோடி பேர் வந்து நின்னாங்க கோயம்பேடில், அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு கலைஞன் வந்து இதை மாதிரி கொடுக்கணும் கொள்ளணுன்றது அவசியமே கிடையாது. அவங்களுக்கு கல்யாண மண்டபம் கட்டிட்டு போயிடலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணிட்டு போகலாம். பட் பிஸ்னஸ் மண்டபமோ சத்திரமோ ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு போயிடலாம், வாடகை வச்சு இருப்பலாம். அப்படி இல்லாமல் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறத குடிச்சு அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து 5-6 பொண்டாட்டி கட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னுவாங்க. அவர் வந்து மக்களுக்கு தானே பண்ணுறாரு, அதை போய் கிண்டல் பண்ணாங்க. அதை வந்து நம்ம வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வந்து ஆமாம், நிறைய படம் வந்து பாலா வந்து நடிச்சிருக்காரு சொல்லுவாங்க. பட் அந்த படத்தில் போனால் அவர் வரவே மாட்டார். அப்படியே ஒரு சும்மா ஒரு ½ மினிட் கூட இருக்காது, அப்படியே வந்து காமிச்சிட்டு ஓடிடுவாங்க. ஒரு வெத்து சீட்லாம் கொடுத்துருப்பாங்க. விஜய் டிவியில் நல்லா நிறைய பார்த்துருப்போம். பட் படத்தில் வந்து குட்டி குட்டியாக தான் வருவார். அவர் நடித்தா மாதிரியே இருக்காது.
ஃபுல் படம் பார்க்குறது நல்லா இருந்தது. அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் அவருக்கு சூட்டபுளாக இருந்தது. ஹீரோவாக நல்லா இருந்தது. ஈவன் உதயநிதி ஸ்டாலின் சார்க்கெலாம் நான் பெரிய ஃபேனு. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் அவ்வளோ இதுவாக இருக்காது. பட் இவருக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே சூப்பராக இருக்குது. விஜய் சாருக்குமே ஃபஸ்ட்டு படத்தில் விஜய் சாருக்கு பெரிய ஃபேனு. விஜய் சாருக்குமே ஃபஸ்ட்டு படத்தில் செகண்ட் படத்துலாம் அவ்வளோ இதுவாக இருக்காது. இவருக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்லா மேக்கப் போட்டு நல்லா ஹேர் ஸ்டைல் அவருக்கு சூட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு தெலுங்கில் ஒரு ஹீரோ இருந்தார் முன்னாடி 90s. அந்த ஹீரோ மாதிரி இருக்குது அந்த மேக்கப்பில் ஃபேஸ் இருக்குது. நான் 3 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாருமே 2 டிக்கெட்ஸ் 3 டிக்கெட்ஸ் வாங்குங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞன் வந்து அந்த கலைஞனை வந்து வளர்த்து விடணுமே ஒழிய நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ. அவங்க பார்க்கட்டும். பாருங்கள், டப்பா படத்தெல்லாம் போய் பார்க்குறோம். இது நல்ல படம். நல்ல படத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் சில படம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐயோ ஒரே இறைச்சலாக இருந்ததுங்க, என்னங்க இத்தனை கோடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறோம். நல்ல படம் வரும்போது நம்ம கம்முன்னு வீட்டில் இருக்கக்கூடாது, வந்து பார்க்கணும். சரிங்களா? வாழ்த்துக்கள் பாலாக்கு.